ஹாய் ஹனீஸ், வெல்கம் டு பன்னி ஃபீக்ஸ். ஐ எம் ஜியா. டுடே நம்ம சேனலில் எக்ஸ்ட்ரீம்லி அப்சஷன் ஷார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஷார்ட் 1க்கு பயங்கரமாக ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ஆல் ரெஸ்பான்சஸ். தென் நாளைக்கு போலீஸ் டைரியோட ஷார்ட் 3 போடுறேன், ஓகேவா? ஓகேடா, இப்போ வாங்க நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ நீங்கள் தான் அப்படியே வைல்ட் ஐஸோட லிட்டில் டியர்ஸ் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. அப்போ பார்த்தா சுற்றி எல்லாருமே நிறைய செலிப்ரிட்டிஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நின்றுட்டுருக்காங்க. அப்போ ஜங்குக் மட்டும் அப்படியே சென்டர்லேருந்து ஒரு பப்பையோட முன்னாடி வந்து நிற்கிறாரு. அப்படியே நீங்கள் அவரை பார்த்துட்ருக்கீங்க. ஜங்குக், என்னடி அப்படியே விட்டுட்டு போயிடுவேன்னு நினச்சியா? இல்லை, எனக்கு ஒன்று பார்த்தாலே தெரியுதுடி, நீ என்ன யோசிக்கிற, என்ன நினைக்கிற, எல்லாமே உன்னை பார்க்கும்போது எனக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். எதுக்கு போய் சொல்கிற? இல்லை, பயந்துட்டேன், அவ்வளோதான். இப்போ எதுக்கு கண்ணீர் வச்சிட்டு இருக்கேன்? இது உன்னோட ரொம்ப ப்ரீஷியஸான ஒரு டே, புரிஞ்சுதா? சரிப்பா. ஜங்குக்கா, டைம் வேஸ்ட் பண்ணாதடா, ஸ்டார்ட் பண்ணுறா, இருடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீடம் போட்டுட்டு, இது வரைக்கும் நான் சேஃபாக யாருக்கிட்டேயுமே இந்த அளவுக்கு இருந்ததில்லை. என்னோட நல்லது கெட்டது இன்னும் நிறைய விஷயத்த நான் அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இனிமேல் நான் அவங்ககிட்ட சொல்லணும். லைஃப் லாங் உன் கூட இருக்கணும். இருந்து என்னோடய லைஃப்பில் நடக்க போகிறது எல்லாத்த பற்றியும் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணி சொல்லி, அழ வேண்டிய நேரத்தில் உன் கூட ஹக் பண்ணிவிட்டு அழுதுட்டு, அதுக்கப்புறம் சிரிக்க வேண்டிய நேரத்தில் உன் கூட சேர்ந்து சிரித்து, அப்படியே ஒரு ஹக். அவ்வளோ ஜாலியாக நம்மளோட லைஃப் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். உனக்காக நான் என்ன வேணால் செய்கிறேன், என்ன வேணால் விட்டுடுறேன், என்ன வேணால் உனக்காக வாங்கித்தரேன். ஆனால் என் லைஃப்பில் நீ லைஃப் லாங் இருக்கணும். தென் ஆருரா, ஐ லவ் யூ, வில் யூ மேரி மீ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அவ்வளோ ப்ரீஷியஸாக கேட்குது. அந்த வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு அவ்வளோ ப்ரீஷியஸாக இருக்கு. இந்த டைம் இன்னும் கொஞ்ச நேரம் கூட இருக்காதா, அந்த மாதிரி தான் உங்களுக்கு அப்படியே தோணுது. அப்போது ஜங்குக்கு இருந்துட்டு, சீக்கிரம் சொல்லிடி, கால் வலிக்குது. அக்செப்ட் பண்ணிட்டாடா, ஜங்கு கூட ஆள் அக்செப்ட் பண்ணிட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமின் கத்திட்டு இருக்கான். எல்லாருமே கிளாப் பண்ணி கங்க்ராச்சுலேட் பண்ணுறாங்க 2 பேருக்கும். ஸோ அப்படியே நீங்கள் வீட்டுக்கு வரீங்க. வீட்டுக்கு வந்து ஜங்கு கிட்ட பிளா பிளா பிளான்னு பேசிகிட்டு இருக்கீங்க. நான் எவ்வளோ பயந்தே போயிட்டேன் தெரியுமா? ஒரு நிமிஷம் நீ என்னை விட்டுட்டு அம்போன்னு விட்டுட்டு போயிட்டேன்னு நினச்சேன். அதான் தேவையானது எல்லாம் முடிஞ்சிருச்சே. தேவையானது என்னடி முடிஞ்சிச்சு? என்ன முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்தில் வர, எதுக்கு இப்போ பக்கத்தில் வர நீ? பின்ன என்னடி தேவையானதெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிற? அது எனக்கு லைஃப் லாங் கொடுத்து பண்ணிகிட்டே இருக்கான்னு சொன்னால் கூட நான் பண்ணிகிட்டே இருப்பேன். ஆசை தீர மோசம் இல்லை. என்னோட உடம்புக்கெல்லாம் அதெல்லாம் செட் ஆகாது, புரிஞ்சுதா? அதான் ஒருக்கா பண்ணிட்டேன்ல, அப்போ என்ன எங்கே போச்சுதான் இதெல்லாம்? ஜங்குக், ஒருக்கா பண்ணும்போதே எனக்கு அள்ளி விட்டுருச்சு. ஈரக்குள்ளெல்லாம் நடுங்கி போயிடுச்சு தெரியுமா? அந்த அளவுக்கு ஹார்டாக இருக்கடா நீ. இதுக்கு தான் எவளையும் ஃப்ளிட் பண்ணுற இதுக்கு கூட நான் விடுறதில்ல. ஆனால் என்னமோ தெரியல, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுடி. ஓ அப்படியா? சாருக்கு என்ன ரொம்ப பிடிச்சி போனனால தான் அப்படியே அங்கே வரைக்கும் போனீங்க. என்ன, அந்த இன்சிடென்ட் முடிஞ்சு கொஞ்ச நாள் கழிச்சு உன்னை பார்த்துட்டு எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சொல்லலான்னு தான் இருந்தேன். ஆனால் உன்னோட இன்னசென்ஸ் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதான் கொஞ்சம் சீக்கிரமாக சொல்லிட்டேன்ல, கொஞ்சம் அலைய விட்டுருக்க வேண்டியது. அலைய விடுறதா? நான்லாம் உன் பின்னாடி வந்திருக்கவே மாட்டேன். ஒரு நாள் பேசுகிறவங்கள மறுநாள் நான் மறந்துடுவேன், புரிஞ்சுதா? என்கிட்ட இந்த கதையெல்லாம் ஆகாது. ஓ அப்படியா? அப்போது நீ ஒரு நாள் பேசுகிறவங்கள மறுநாள் கேட்டால் யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிடுவேன். ஆமாம், அப்படிதான். அப்போ நான் இன்னைக்கு பேசுகிறேன், அப்போ நான் நாளைக்கு யாருன்னு கேட்டால் உனக்கு தெரியாதா? ஜங்குக், இப்போது நீ என்னோட லைஃப்பில் ஒரு இம்பார்ட்டண்டான பர்சன் ஆகிட்ட. லைக் எப்படி சொல்கிறது, என்னோட லைஃப் லாங் வரப்போகிற ஒரு பார்ட்னராக ஆகிட்ட நீ. உன்னை எப்படி நான் மறக்க முடியும்? அம்மாவையும் அப்பாவையும் எப்படி ஒரு பொண்ணு இல்லைன்னா ஒரு பையன் மறக்காமல் லைஃப் லாங் வச்சுருக்காங்களோ, அந்த மாதிரி தான் ஹஸ்பண்ட் இல்லைன்னா ஒய்ஃப். அவங்களையும் லைஃப் லாங் யாராலையும் மறக்க முடியாது. அது கொஞ்ச நேரம் ஃபீலிங்காக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. ஆனால் அதை எப்போவுமே மறக்க முடியாது ஜங்குக்கா. பிகாஸ் யூ ஆர் மை ஃபர்ஸ்ட் ஃபீல்.
நீ எனக்கு அந்த ஃபீலை கொடுத்துருக்க அப்படின்னா எப்படி நான் உன்னை மறப்பேன்? எப்போவுமே நான் உன்னை மறக்க மாட்டேன். ஒய்யன் ஏண்டி அப்படியே இன்னசெண்டாக இருந்துட்டு மாறிட்ட? இப்போ ஏதோ பெரிய தத்துவ ஞானி மாதிரி பேசிகிட்டு இருக்க. தத்துவ ஞானி மாதிரியெல்லாம் நான் பேசல, நான் நார்மலாக தான் பேசுகிறேன். புரிஞ்சுதா? புரிஞ்சுது. சரி, நான் இங்கே ரொம்ப நேரம் இருந்தால் சரிப்பட்டு வராது. அதுக்கப்புறம் நான் இருந்தேன்னா இதாவது இடக்கு முடக்கா பண்ணிடுவேன். தெரியும்ல? தெரியும்ப்பா. இங்கெல்லாம் வேணாம், நாம் அங்கேயே வச்சு பண்ணலாம். அதான் எனக்கு கம்ஃபர்டபுள். ஓ, என்னோட மேன்சரில் பண்ணுறது தான் உனக்கு கம்ஃபர்டபுளா? அப்படியே சொல்லலாமே. ஏன்னா அது நம்ம ஹவுஸ் இல்லையா, அங்கே தானே நான் இருப்பேன். கரெக்டு தான். அப்போ நம்ம அங்கே வச்சே பண்ணிக்கலாம். இப்போ நீ கிளம்பு, இடத்த காலி பண்ணு. சரி, போயிட்டு வரேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் 2 பேரும் அங்கேருந்து போயிடுறீங்க. இப்படியே தாண்டா சம்டேஸ் பாஸ் ஆகுது. ஒன் டே அப்படியே ஜிமினையும் ஜங்குக்கையும் பார்த்தா ஒரு ஹாலில் உட்காந்து அப்படியே குடிச்சிட்டு இருக்காங்க. டேய் மச்சான், நான் நினச்சி கூட பார்க்கலடா லைஃபு எவ்வளோ ஸ்மூத்தாக போகும்னு சொல்லிட்டு. அப்புறம் உனக்கு ஒன்று தெரியுமா? என்ன மச்சான்? நாளைக்கு ஆரூராவோட அம்மா கிட்ட பேசலான் இருக்கேன்டா. என்னடா சொல்கிற? அவங்க அப்பா தான் அதான் அடுத்த மாதம் லீவுக்கா இதோ தானே வரதா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வீட்டில் போய் பேசினா எப்படி மச்சான்? இல்லை மச்சான், வீட்டில் பேசி வச்சுக்கலாம். அப்புறம் அவங்க அப்பா வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் பேசி முடிச்சிடலாம் மச்சான், முடிச்சிடலாம். என்ன சொல்கிறது? காட்டு தானா? அவர் அப்பா வந்ததும் கல்யாணத்தை முடிச்சுட்டா சரியாக போயிடும்ல. அதுக்கப்புறம் அதுதான் எனக்கு மொத்தமாக சொந்தமாயிருவா. ஏய் 32 பழம் தெரியுதா? மூடுறா, கண்ணெல்லாம் கூசுது பாரு. செய் மச்சான், ஏன்டா என்ன இப்போ ஓட்டிகிட்டே இருக்க நீ? ஓடிக்கிட்டே இருக்க, என்னடா வளர? மச்சான் இந்த பாரு, அவ தேவதா மச்சான், தேவதை. இந்த காலையில் ஒரு மாதிரி வரும்ல, வேண்டா சன்லைட்டு. சன்லைட்டு மச்சான், சன்லைட் காலைல சன்லைட் தான் வரும். இதுக்கு போயிருந்தா ஆமாம் மச்சான், காலையில் அந்த முதல் சன்லைட்டை ஃபீல் பண்ணியிருக்கியா மச்சான்? யாருக்கிட்ட வந்து என்ன வழக்கண்ணியை பற்றி கேட்குற நீ? ஃபஸ்ட்டு சன்லைட்டெல்லாம் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை மச்சான். ஸ்கூல் டைம்லலாம் ஸ்கூலுக்கு போகிறதே பிடிக்காது. 8 மணிக்கு ஸ்கூல்னா 7 மணிக்கு தான் எழுந்திரிப்பேன். அப்படியே ஸ்கூலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் இப்போ குச்சிட்டு அப்படியே மல்லாக்கா பார்த்துருவோம் மச்சான். அப்புறம் மறுநாள் காலைல ரொம்ப லேட்டாகும் மச்சான். சன்லைட்டெல்லாம் பார்த்தது கிடையாது. இதான் இந்த லொட்டு லொசுக்கெல்லாம் உனக்கு தெரியாது. நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். இதுக்கு மச்சான் அவ்வளோ காலங்காத்தால எழுந்திரிச்சு எங்கே ஓடின நீ? இல்லை மச்சான், அதான் லாஸ்ட் மந்த்து சும்மா யோகாவுக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு புத்தர் இருப்பார். புத்தரா? என்னடா சொல்கிற? புத்தரில் அவர் யார்? அவர் பேர் மறந்துச்சுடா. குறிஞ்சியா? என்ன மச்சான் சொல்கிற? குறிஞ்சி மூளைன்ட்டு? குறிஞ்சி மூளை இல்லைடா, குறிஞ்சி. அதான்டா இந்த மாஸ்டர் எல்லாம் சொல்லுவானுங்களே குறிஞ்சின்னு. புரிஞ்சு போச்சுடா, குறிஞ்சி. தெரியுது. மேலே சொல்லு. அந்த ஆள்கிட்ட போனேன். அந்த ஆள் என்ன சொன்னார்? காத்தால எழுந்திரிச்சு ஏதோ சொன்னார். பத்மா. யார் மச்சான் இந்த பத்மா? பக்கத்து வீட்டு ஆண்டியா? ஆண்டி நம்பரு பத்மா. ஏதோ பத்மாசனமா? அந்த கன்றாவி தான் அதை பண்ணணும்னு சொன்னார். ஒரு நாள் காலைல எந்திரிச்ச மச்சான், அப்படியே அந்த ஃப்ரெஷ் ஏரு, அந்த சன் லைட்டு அதெல்லாம் நிறுத்து. இப்போ நீ அவளை பற்றி தானே பேசிகிட்டு இருந்த. இப்போ எதுக்கு அந்த குறிஞ்சி அங்கெங்கன்னு தொட்டெல்லாம் போகிற? இப்போ நீ அவளை பற்றி பேசு. மச்சான், அப்படி அந்த முதலா விழுற அந்த சன்லைட் மாதிரி முழுசா சொல்ல ஊரா?
ஆ சொல்லு மச்சான் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கடலையை எடுக்க போகிறான். அப்போது ஜங்குக்கு அதை அடிச்சுட்டு பேசி முடிகிறது வரைக்கும் நோ சைட் டிஷ். ஓகே, ஏ என்னையா திங்க விட்ற, நீ சைட் டிஷ் சாப்பிடாம நான் ஸ்டாப்பாக பேசு, என்ன சாப்பிட விடு. நோ சைட் டிஷ், நோ ட்ரிங்க், பேசி முடிக்கிறது வரைக்கும். சொல்லு சொல்லு சரி. மாதிரி மச்சான், அந்த மாதிரி. சரி மச்சான், இப்போ சைடிஷு இரு 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 முடியலை நான். அப்புறம் இந்த ரோஸ் பார்த்துருக்கியா? ரோஸு மச்சான் நிறையா பார்த்துருக்கேன். உன் கூட தான் அங்கங்கன்னு சொல்லிட்டு இங்கேயோ கூப்பிட்டு போவே, அங்கெல்லாம் நிறைய ரோஸ் எல்லாம் பூத்து குலுங்குவே. அது இப்படி விரிஞ்சு வரும்போது ஒரு மாதிரி அதில் ஒரு பார்த்தாலே அப்படியே ஒரு ஒரு ஒன்றுமே இல்லாத ஒரு ப்யூர்னஸ் தெரியும் மச்சான். அது ஒன்றுமே இருக்காது. அப்படியே அந்த மலை தூளியெல்லாம் பட்டு பார்க்குறதுக்கே அப்படி இருக்கும் மச்சான். அந்த ரோஸ் மாதிரி அவ. மச்சான் மச்சான் போதும், இப்போ அவளை பற்றி ரொம்ப நிறைய சொல்லிட்டேன். என்னை பற்றி சொல்லிட்டிய? என்னை பற்றி கேளு. நான் எப்படி தெரியுமா, இந்த இந்த எப்படி சொல்கிறது, நான் வந்து ரொம்ப கெட்டவன். கெட்டானா? யார் சொன்னா மச்சான் கெட்டவன்ட்டு? இந்த அங்குக்கா யார் சொன்னா மச்சான் கெட்டவன்ட்டு? இந்த அங்குக்கா உன்ன மாதிரி ஒரு நல்லவன் உலகத்தில் யாருமே இல்லை தெரியுமா? அப்படியா மச்சான்? மச்சான், நீ வேணா யார்கிட்ட வேணா போய் கேட்டுக்கோ, உன்ன மாதிரி நல்லவா வேற யாருமே இல்லை மச்சான். இந்த மாதிரி பெரிய பெரிய டேரக்டர் பருவம் மயிலாக இருந்தாலும் யாருக்கிட்டே என்னோட செல்வாக்க காட்ட மாட்டேன் பார்த்தியா? அதெல்லாம் மச்சான் எனக்கு நீ வெளியே போனால் கூட எல்லாத்தையும் எடுத்து மூடி மாறிச்சுன்னு நான் டேரக்டர் ஜங்குக்கே இல்லைடா வாங்கடா அப்படிங்கிற மாதிரி போக பார்த்தியா? அங்கே தான் மச்சான் நீ ரொம்ப நல்லவா மச்சான். அது மட்டும் எனக்கு எவ்வளோ அழகன்னு தெரியுமா? பைத்தியக்கார கூமுட்ட மாதிரி பேசாத, என்னடா ரெயின்போ மாதிரி பேசிகிட்டு இருக்க? போடா மச்சான். உன் பகுதி வீட்டில் ஒரு ஆண்டி ஒன்று இருக்குல்ல, எது என் பக்கத்து வீட்டில் இருக்கிற அந்த பேர் வேற சடனாக ஞாபகம் வராத ஏதோ ஒன்று, அந்த ஆண்டியா மச்சான், அந்த அங்களோட. ஆமாடா, அந்த பூமரங்களோட பொண்டாட்டி தான். அது பார்க்குறதுக்கு வேற லெவலில் நச்சுன்னு இருக்குல்ல. புட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கு அங்கே உருண்டு புரண்டுட்டுருக்கு. ஜிமின் அப்படியே இன்னும் விடாமல் குடிச்சிட்டே இருக்காங்க ரெண்டு பேருமே சேர்ந்து. ஸோ நீங்கள் அப்படியே விடாமல் கால் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இந்த பையனுக்கு ஒரு சின்சியாரிட்டி இருக்கா பாரு. நாளைக்கு அம்மா கிட்ட வந்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு இருந்தான், இப்போ தான் காலே அட்டன் பண்ணலை. ஒரு ரிஹர்சல் பார்த்தா தானே அம்மா கிட்ட எப்படி பேசணும்னு நம்மளுக்கு தெரியும். என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு அப்படியே காலை ட்ரை பண்ணிகிட்டே போயிட்டுருக்கீங்க. ஸோ இங்கே அப்படியே ஜங்குக்கு பார்த்தா அப்படியே படுத்து புரண்டுட்டுருக்கு. ஜிம்னா மச்சான், சொல்லு மச்சான். பாக்கெட்டில் ஃபோன் இருக்குடா, அட்டன் பண்ணுறா. ஏன்டா நீ அட்டன் பண்ணுறா? தூக்கம் வருது மச்சான். மச்சான் எதாவது இம்பார்ட்டண்டான காலம் இருக்க போதா, நான் பேசினா சரிப்பட்டு வராது. நீ பிஏன்னு சொல்லிட்டு ஏதாவது பேசி மழுப்பிடு, ஏடு சீக்கிரம் ஏடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் ஜிமின் அப்படியே பாக்கெட்லேருந்து ஃபோன் எடுக்குது. ஹலோ, பர்சனல் அசிஸ்டன்ட் ஜிம்மி ஸ்பீக்கிங். ஹூ ஆர் யூ இன் அனதர் சைட்? ஹலோ ஜங்குக். என்னடா பொண்ணு குரல் கேட்குது. ஹலோ யாருமா நீ? ஹலோ ஜங்குக் இல்லையா? ஜங்குக்கோட பிஏ பேசுகிறேன். நீங்கள் யார் வேணும்? ஜங்குக்கிட்ட ஃபோன் கொடுக்க முடியுமா? சார் ஒரு இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங்கில் இருக்கார். அவர் வந்து முடிச்சுட்டு வந்ததும் நானே கால் பண்ண சொல்கிறேன். ஓகே, உங்களுக்கு என்னாச்சு? ஏன்னா ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க? இல்லைம்மா, ஒர்க்கு ப்ரெஷரில் ஒரு கட்டிங்கை போட்டேன், அதான். மற்றபடி எதுவும் கிடையாது. நீங்கள்
வச்சுட்டு அப்புறமா அடிங்க சரியா? பாஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங்கில் இருக்காரு. ஓகே. ஜிமின் தானே நீங்கள்? அடா கண்டுபிடிச்சா எப்பட்றா? ஹலோ, என்னை பற்றி எப்படி தெரியும் உனக்கு? நான் அரோரா பேசுகிறேன். ஆரூராவா? என்னம்மா பர்சனல் அசிஸ்டண்ட்டாக யாரையும் எடுக்கிறதா சொல்லலையா மச்சான்? மச்சான் என்ன வெங்காயமாண்டா? பர்சனல் அசிஸ்டண்ட்டாக யாரையாவது எடுக்க போறியா என்ன? இந்தி பர்சனல் அசிஸ்டண்ட்டா அப்படிலாம் யாரும் தேவையில்ல. அதெல்லாம் இப்போ இருக்கிறவனெல்லாம் விட முடியாது. ஆனால் சொல்லிடு, ரிஜெக்ட் பண்ணிடு. ஹலோ, அவனுக்கு பர்சனல் அசிஸ்டண்ட்டெல்லாம் தேவையில்ல, ரிஜெக்டட். ஹலோ, நான் பர்சனல் அசிஸ்டண்ட்டுக்காகலாம் கால் பண்ணல. என் பேர் அருரா. நான் ஜங்கு கூட ஃபியான்ஸு. அதான் அன்னைக்கு கூட எனக்கு ப்ரப்போஸ் பண்ணார்ல. ப்ரப்போசலு அருரா? ஐயோ, என்னாச்சு ஜிமின்? எதுவும் இல்லை அடிச்ச போதெல்லாம் கீழே இறங்கிடுச்சே. சரிம்மா, நீ கால் கட் பண்ண. ஆமாம், என்னாச்சு? இல்லை, நான் அங்கே வந்துட்டு இருக்கேன். ஜங்குக்கு கால் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். ஏன் அவர் அட்டன் பண்ணல? விட்டுட்டுட்டோனோ. அது எதுவும் இல்லை, அவன் கொஞ்சம் அவன் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கான். அவனுக்கு உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லையா? உடம்புக்கு என்னாச்சு? ஹாஸ்பிட்டல் போனீங்களா? இல்லை. ஐயோ, மைல்டு வர மாட்டேங்குது. ஃபீவரு. ஃபீவரு, மைல்டு ஃபீவர் தான். அதான் வீட்லேருந்தே ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கான். நான் வரேன், நான் வந்து அவனை பார்த்துக்கிறேன். ஐயோ வேணாம். என்னாச்சு? இல்லைம்மா, அது வீட்டில் இருந்தால் ரெஸ்ட் எடுத்தாலாம் சரியாக போயிடும். நீங்கள் வந்து உனக்கு வேற தேவையில்லாமல் ஏதாவது ஆயிரும். அதனால் வேணாம். உங்களோட கல்யாணம் வேற நெருங்குதில்ல. பசங்கள்லாம் சீக்கிரம் சரியாக போயிடுவாங்க. ஆனால் பொண்ணுங்கள்லாம் ரொம்ப லேட் ஆகும். ஸோ வேணாமே. சரி, அப்போது நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. வீட்டிலேருந்து கிளம்பலல்ல? இல்லை, இப்போ தான் கிளம்புறதுக்காக. சரி, அப்போ வீட்லேயே இருந்துரு. நான் அவன் சரியானதுக்கப்புறம் பேச சொல்கிறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கால் கட் பண்ணுறீங்க. அப்போ ஜிமின் அப்படியே கால் கட் பண்ணிவிட்டு பெருமூச்சை இழுத்து அப்படியே விடுறான். ஷபா, இவனோட ஆளையும் வச்சுட்டு மெயின்டைன் பண்ணுறதுல இருக்கிற கஷ்டம் இருக்கு. காலை கொடுறண்டா சாமி. ஜிமின்னா மச்சான், எனக்கு தலையில் இருந்த போதெல்லாம் இறங்கிடுச்சு. இவன் இப்போ இருந்து வர பேத்திட்டு இருக்கான் பாரு. ஏய், என்ன எந்தடா டேய்? மச்சான் வந்து பாரு, என்னடா நார்மலாக பேசுகிற? பின்ன என்னடா, அந்த பொண்ணு மிரட்டில் எல்லாமே போயிடுச்சு. எந்த பண்ணுற? வந்து சொல்கிறேன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கூட குடிச்சிட்டு 2 பேரும் அப்படியே மட்டையாயிடுறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்படியே ஜங்குக்கு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது உங்ககிட்ட இருந்து கால் வருது. என்னடா ஃபோன் பண்ணுறா? ஹலோ அருரா? ஜங்குக், உடம்பு இப்போ எப்படி இருக்கு? உடம்பு எப்படி இருக்கா? என்னத்தை பற்றி கேட்குறா? அருரா, நான் நல்லா தான் இருக்கேன். அது ஜிமின் அண்ணா நேற்றுக்கு கால் பண்ணும்போது உடம்பு சரியில்லைன்னு சொல்லிச்சு. எப்போ கால் பண்ணும்போது? ஃபோன் எப்போவுமே என்கிட்ட தானே இருந்துச்சு. ஹலோ ஜங்குக், அது எப்போ கால் பண்ண அருரா? அதான் ஜங்குக், ஒரு ஈவினிங் டைம் ஒரு 6 to 7 இருக்கும். 6 to 7 குடிச்சிட்டு இருந்தேன். ஜங்குக், அருரா, அது வந்து ஆமாம், நேற்றுக்கு ஒரு மைல்டு ஃபீவர் இருந்துச்சு. அதே தான் ஜிமின் அண்ணாவும் சொல்லியிருந்தாரு. அது என்னாச்சு? ஃபைன், நல்லா இருக்கேன். ஓகே ஜங்குக், நல்லா உடம்பு பார்த்துக்கோ. இன்னைக்கு முடியலைன்னா வீட்டில் ரெஸ்ட் எடுத்துக்கோ, ஒர்க்கெல்லாம் போக வேணாம். நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. சரி, நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா? இல்லை, இப்போ தான் எந்திரிச்சு ரெடியாக இருக்கேன். ஓ சரி, அப்போது சீக்கிரமாக கிளம்பி வாங்க. கிளம்பி எங்கே வரணும்? அதான்ப்பா, என்னோடய வீட்டுக்கு சம்மந்தம் பேசுகிறதுக்காக சொல்லியிருந்தேன்ல, மறந்துட்டேன். ஐயோ, ஒர்க் டென்ஷனில் மறந்துட்டேன். இன்னைக்கு ஏதாவது ஒர்க் இருக்கா?
இல்லை இல்லை நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கால் கட் பண்ணிவிட்டு அப்பா அப்படின்னு சொல்லி பெருமிச்சு விட்டுட்டு திருப்பி ஜிமினுக்கு கால் பண்ணா. அந்த அப்படியே அட்டன் பண்ணுறான். சொல்கிறா நான் காலங்காத்தால ஃபோன் பண்ணியிருக்கேன். டே மச்சான் என்னடா நேற்றுக்கு நைட்டு நடந்து ஒரு வார்த்தை கூட நீ என்கிட்ட சொல்லலை. என்னடா நடந்துச்சு? என்ன மைத்தாண்டியை பற்றி பேசிகிட்டு இருக்க நீ? டேய் ஐயோ டே மச்சான் அதான்டா ஆறுடா ஃபோன் பண்ணு நீ ஏன்டா சொல்கிற? ஒத்தா ஏய் அந்த குட்டிச்சிட்ட அந்த மயக்கத்தில் இருந்து நீ ஒன்று எழுப்பி நான் என்னத்தன்னு சொல்கிறது? டே மச்சான் அட்லீஸ்ட் காலையாவது 4 தட்டை போட்டு சென்னாமண்டையிலே 4 அடி வச்சு அதுக்கப்புறம் சொல்லியிருக்க வேண்டியது தானே. டேய் ஆறுடா ஃபோன் பண்ணா அவகிட்ட இப்படி தான் உருட்டி வச்சுருக்கேன் நீயும் நல்லா உருட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ டேய் மறந்துட்டேன். இப்போ என்ன? அதான்டா அவள் கால் பண்ணி கேட்டா. நல்ல வேலை நீ உருட்டும் நான் உருட்டும் சரியாக இருந்துச்சு. இல்லைன்னு வச்சுக்கோயேன் கண்டுபிடிச்சி அப்படியே டவுசரை கிழிச்சு விட்ருப்பா. ஏய் மச்சான் ஒரு பொண்ணுக்காக பயந்து சாவுறதை விட்டுட்டு அவளை பிரேக்கப் பண்ணி தொலைகிறது இல்லாமல் டேய் பிரேக்கப்புங்கிற விஷயத்த பற்றி மட்டும் பேசாத ஜிமின். எனக்கு அப்படியே கோவம் தலைக்கு ஏறுது. டேய் சரிடா நீ இப்போ எங்கே கிளம்பிட்டியா? ஆமாம் மச்சான் அவள் வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன். நான் கூட வரவா? ஒளறி வச்சிருவேன் வீட்லேயே கிடந்து ரெஸ்டடு. என்ன டைரக்டிங் ஒர்க் ஏதாவது இருந்தால் கூப்பிடுறேன் வந்து சேரு. அதுக்கு தானே அல்லக்கை நொல்லக்கை பார்க்குறதுக்கு தானே நான் இருக்கேன். உம்மா ஃபோன் பண்ணுறா அதுக்கப்புறம் இருக்கும் உனக்கு. கட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்கு கட் பண்ணிட்டு அங்கேருந்து போகுது. அப்படியே அவங்க வீட்டுக்கு வந்தா உங்கள் அம்மா உட்காந்துட்ருக்காங்க. ஆப்போசிட்டில் ஜிமினும் ஜங்குக்கும் உட்காந்துட்ருக்காங்க. உங்கள் அம்மா பக்கத்துலேயே நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ எல்லாருமே அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது உங்கள் அம்மா எடுத்துகிட்டு சரிப்பா உங்கள் பேர் என்ன? ஜங்குக் ஜியோன் ஜங்குக். இது யார்? என்னோட ஃப்ரெண்டு டைரக்டிங் ஒர்க்கில் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான். டேரக்டர் தான். ஓகே அப்புறம் என்ன ஒர்க் என்ன? டேரக்டராக இருக்கேன். மூவி டைரக்டர். ஓகே கெட்ட பழக்கம் ஏதாவது இருக்கா? கெட்ட பழக்கமா? வாட் யூ மீன் ஆண்டி? அதான்ப்பா இந்த தம்மு சிகரெட்டு தண்ணி இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை? நோ ஆண்டி. ஃபிசிக்கல் அதில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ்? நோ ஆண்டி. அதுக்கப்புறம் மென்டல் ஹெல்த் எல்லாமே ஓகே தானே? யா ஓகேவா தான் இருக்குது. உள்ள ஆர்கன்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா? யா எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. அம்மா என்ன நீங்கள் எல்லாமே செக் பண்ணிக்கணும் ஏன்? அப்புறம் உங்களை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். அம்மா அப்பா கிடையாது, நான் மட்டும்தான். பெரிய ஒரு மேன்ஷன் இருக்குது. மேன்ஷன் எப்படி மெயின்டைன் பண்ணுறதுக்கு சர்வன்ட்ஸ் இருக்காங்க. உங்களோட பொண்ணுக்கு எந்த வேலையும் இருக்காது. கல்யாணத்துக்கு அப்புறம் என்னோட பொண்ணுக்கு ஹவுஸ் ஒர்க்கில் எல்லாம் ஹெல்ப் பண்ணுவியா? பண்ணலாமே. உனக்கு என்னென்ன தெரியும்? எல்லாமே பண்ணுவேன். எல்லாமே பண்ணுவியா? புரியலையே. எல்லாமேன்னா எல்லா வேலையும் பண்ண தெரியும்? பண்ண தெரியும். அப்போ என்னோட பொண்ணுக்கு நீ கஷ்டம் கொடுக்க மாட்ட. நல்லா இருக்க, மரியாதை தெரிஞ்ச பையன்தான். உன்னோட அம்மா அப்பா யாராவது இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இப்போ நாங்கள் யார்கிட்ட உன்னை பற்றி கேட்போம்? இவன் இருக்கான்ல என்னோடய ஃப்ரெண்டு. சரிப்பா உன்னோட ஃப்ரெண்டை பற்றி நீ சொல்லு. ரொம்ப நல்லவன் ஆண்டி. இவனை மாதிரி ஒரு தங்கத்தை நீங்கள் எங்கே தேடி பிடிச்சாலும் கிடைக்க மாட்டான். நாங்கள் எல்லாம் கெட்ட பசங்க தான் ஒத்துக்கிறோம். ஆனால் நாங்கள் பண்ணுறத கிட்ட விஷயத்த கூட அவன் டேய் இதெல்லாம் கெட்டது, நீங்கள் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவான். அப்பேற்பட்ட ஒரு நல்லவன் ஆண்டி இவன். அப்புறம் அதுக்கப்புறம் இன்னும் டீப்பாக சொல்லப்போனால் நிறைய பேருக்கு போயிட்டு அட்டென்ஷன்லாம் கொடுத்து இன்டென்ஷன் எல்லாத்தையும் அவங்க மேலே கொடுத்து அவங்கள போதை வாழ்வு அதுலேருந்தெல்லாம் விடுவிச்சிருக்கான். உங்களுக்கு தெரியாதா ஆண்டி? இவனோட முக்கால்வாசி மூவிஸ் கூட படத்தை பற்றி பேசாதரா. அது எப்படி சொல்கிறது, முக்கால்வாசி படங்கள் காதலர்கள் வாழ்வில் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறத எடுத்து காட்டியிருப்பான். ரொம்ப நல்ல படம், ஒரு மூவி டைரக்டர். உங்கள் பொண்ணுங்கெல்லாம் வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருப்பான் ஆண்டி. ஏன்னா வீட்டில் நாத்தனார் மாமியார் மாமனார் கொடுமை இல்லை, அவன் மட்டும் ஜாலியாக அப்படியே போதும். நிறுத்து என்னடா ஓவரா. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தம்பி. தேங்க்யூ ஆண்டி. அப்புறம் இந்த ஆண்டி அந்த ஃபார்மாலிட்டி எல்லாம் இங்கே தேவையில்லை, அத்தைனே கூப்பிடலாம். ஓகே அத்தை.
அப்புறம் என்னோட புருஷன் நெக்ஸ்ட் மந்த் வந்துடுவார். அதுக்கப்புறம் தான் மேரேஜ், அந்த விஷயம் இந்த விஷயம் எல்லாமே. ஓகே. ஆ அப்புறம் இந்த கையில் இதெல்லாம் வரைஞ்சி விட்டுருக்கே, இதெல்லாம் என்னது? டேட்டூஸ் ஆண்டி. டேட்டூஸ்? ட்ரெண்ட் ட்ரெண்ட் அதுக்காக கை ஃபுல்லாவா? இல்லை ஆண்டி, டேட்டூஸ் மேலே சின்ன வயசுலேருந்து ஒரு பெரிய க்ரேஸ் இருந்துச்சு, அதான் பண்ணிட்டேன். என்னடா? ஆமாம் ஆண்டி, சொல்லிகிட்டே இருப்பான் டேட்டூ பஞ்ச் பண்ணணும், டேட்டூ பஞ்ச் பண்ணணும்னு. இப்போ தான் ரீசன் என்ன பண்ணா? 18 இயர்ஸ் வரைக்கும் அதில் தொடலையே. ஓகே. அப்புறம் இந்த ஐஸில் போட்டிருக்கிறது, லிப்ஸில் போட்டிருக்கிறது, இயரிங்ஸ், இதெல்லாம் அதுவும் ஃபேஷன் தான் ஆண்டி. இதெல்லாம் நல்லா இல்லையே ஆண்டி. இப்போ இது கொரியாவில் வந்து ஃபேஷனபிள் தான். நீங்கள் இதை பற்றியே இது வரைக்கும் பேசிகிட்டு இருக்கீங்க. தமிழ்நாடு பசங்க என்னம்மா, சும்மா இருங்கம்மா. நம்மளோட தமிழ்நாட்டை பற்றி பேச வேணாமா ப்ளீஸ்மா? அங்கே இருந்தால் இங்கே வந்துட்டோம்ல, அதுக்கப்புறம் எதுக்கு அதை பற்றி? சரி, நீங்கள் என்னமோ பேசிட்டு போங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், இது லவ் மேரேஜ் அப்படிங்கிறது வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது, புரிஞ்சுதா உனக்கு? தெரியாதா ஆண்டி? தெரியாது, மூடி மறைச்சிடலாம். குட். சரிம்மா, உனக்கு ஏதாவது பேசணுன்னா போய் பேசிடுவா. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எந்திரிச்சு போயிடுறீங்க வெளியே. ஐயோ ஜங்கு, நேற்றுக்கு நான் கால் பண்ணும்போதே அட்டன் பண்ணி என்கிட்ட பேசியிருந்தா இதெல்லாம் பிரச்சனையும் வந்திருக்குமா? என்னடி உங்கள் அம்மா என்னன்னா இடக்கு முடக்கா கொஸ்டின் கேட்குறாங்க. அங்கே பிரச்சனை இருக்கா, இங்கே பிரச்சனை இருக்கா, அது இருக்கா, இது இருக்கா, அப்படி இருக்கா, இப்படி இருக்கா? என்ன உன்னை விட டஃப்பாக இருப்பாங்க போல். என்னோட அம்மா இல்லை, அதெல்லாம் அப்படி தான் இருப்பாங்க. நல்லா பெருமை பீத்திக்காத என்ன? அப்புறம் சாருக்கு என்ன ஐடியா? 1 மந்த் கழிச்சு ஒன்று இங்கேருந்து கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போய் அப்புறம் தினமும் பண்ணுவேன். தினமும்மா? தினமும் தான். ஏன் உனக்கு இதில் விருப்பம் இல்லையா? ஐ ஆம் டபுள் ஓகே. ஓகே, அப்போ எனக்கு ட்ரிபிள் ஓகேடி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சின்ன ரொமான்ஸ் நடக்குது. ஸோ அப்படியே 2 பேரும் முடிச்சுட்டு ஜங்குக்கு இங்கே வீட்டுக்கு கிளம்பி வந்துடுது. டேய், இந்த சம்மந்தம் நமக்கு வேணாண்டா. என்னடா சொல்கிற? அதான்டா நான் சொல்கிறது தான். அந்த அம்மா என்னடான்னா வளைச்சு அவ்வளோ கொஸ்டின் கேட்குது. மொபைல நீ மட்டும் குட்டிக்கிறது மட்டும் அந்த குடும்பத்துக்கு தெரிஞ்சுது ஒன்று கூறு போட்டுருவாங்கடா. எல்லாம் தெரிஞ்சுதாண்டா பண்ணேன். அப்புறம் ஏண்டா இப்படி பண்ணி சாவுற? என்னையும் ஏண்டா சேர்த்து சாவடிக்கிற? ஐயோ இங்கே பாரு மச்சான், ஒன்னில் இந்த விஷயத்த போய் டேரெக்டாக அவகிட்ட சொல்லிடு. நான் இந்த மாதிரி தான் நல்லா குட்டிப்பேன், நல்லா ட்ரக் அடிப்பேன், உனக்கு பிடிச்சிருந்தா இரு, இல்லைன்னா எப்படியோ எக்கேடா செத்துப்போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். ஏன் உசுறு பாலா போகுதுடா? உனக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுச்சாங்குக்கா, அவ்வளோதான். டேய் சின்னா, நீ எதுக்குடா இப்படி குமுறுற? சத்தியமா ஜெகே, முடியாது, என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேயே நடந்துட்டு இருக்கான். ஜெகே நீ போய் சொல்லிடு, உனக்கு ட்ரக் தான் எல்லாமே, குட்டி தான் எல்லாமே, போய் சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெறியில நின்று பேசிகிட்டு இருக்கான். இல்லை மச்சான், என்ன நடந்தாலும் இதை மட்டும் சொல்ல மாட்டேன். நான் நல்லா குட்டிப்பன் தான், நான் அவளுக்கு தெரியக்கூடாது. லைஃப் லாங் இந்த உண்மையை மறைக்கணும்னாலும் நான் மறைச்சிடுறேன். ஆனால் இது எப்போவுமே அவகிட்ட சொல்ல மாட்டேன். டேய் மச்சான், டேய் என்ன நான் முடிக்கிற மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு இடத்தையே பார்த்துட்டு இருக்கான். அப்போ அப்படியே ஜங்குக்கு திரும்பினா இங்கே தான் அப்படியே டிஆர்ஏஸோட நின்றுட்டுருக்கீங்க. அருரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க பின்னாடியிலேருந்து வர, நீங்கள் அப்படியே அங்கேருந்து அழுதுட்டு ஸ்பீடாக போகிறீங்க. அருரா நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களோட ஹேண்டை பிடிச்சி இழுக்க, நீங்கள் அப்படியே ஜங்குக்கு பிடிச்சி தள்ளி விடுறீங்க. சி, இவ்வளோ ஒரு அருவருப்பானவங்க கூட இவ்வளோ நாள் இருந்துன்னு நினச்சிட்டு போது முடியல ஜங்குக்கு, முடியல. என்னால் இதுக்கு மேலே உன்னோட ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நீங்கள் நடக்கிறீங்க. அருரா நான் சொல்கிறது கேளு, என்னை தொடாத, எனக்கு அருவெறுப்பாக இருக்குது, எனக்கு அருவெறுப்பாக இருக்குது. நீ நல்ல வேணா உன் கூட பழகுன. அருரா என்ன சொல்கிற? அப்போ குடிக்கிறவங்க எல்லாரும் கெட்டவங்களா? ஆமாம், குடிக்கிறவங்க எல்லாருமே கெட்டவங்க தான், எல்லாருமே கெட்டவங்க தான். எனக்கு இது வேணாம், எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பும் நீயும் வேணாம், லெட்ஸ் பிரேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து ஸ்பீடாக நடக்கிறீங்க. அப்போ ஜங்குக்கு வந்துட்டு, வயன் அவ்வளோதானா, எல்லாம் முடிஞ்சிச்சா? எல்லாமே முடிஞ்சிச்சு, நான் சொல்ல வந்த விஷயத்தையும் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட ஹேண்டில் நீங்கள் அவனோட ஃபோனை கொடுக்குறீங்க. வீட்டில் மறந்து வச்சுட்டு வந்தேன். நீ மறந்து வச்சுட்டு வந்ததும் ஒரு வகையில் நல்லது தான் ஜங்கு. உன்னை பற்றி எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்ல புட்டி.
அண்ட் பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து அப்படியே நடக்கிறீங்க. அப்போ ஜங்குக்கு அப்படியே வந்துட்டு உங்கள் பின்னாடியிலேருந்து ஒரு மாதிரி பெக் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கு. ஒரு மாதிரி எல்லோரும் பார்க்குறாங்க நிறைய பேர். அப்போ வந்துட்டு அங்கே நிறைய பேர் போவாங்க இல்லைடா, போயிட்டு வந்துட்டு தானே இருப்பாங்க. ஸோ அப்படியே வந்துட்டு பார்க்குறாங்க எல்லாருமே. அதுதான் நான் சொல்கிறது கேளு, எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். இதுக்கு மேலே பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை ஜங்குக்கா. நீ முதல்லையே சொல்லியிருந்தா கூட இவ்வளோ தூரம் வந்திருக்க அந்த விஷயம். ஆனால் என்கிட்ட மறைச்சிட்டனே. இல்லை, நம்மளுக்குள்ளே எதுவுமே செட் ஆகாது, பிரேக்கப் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறீங்க. ஸோ இப்படியே தான்டா கொஞ்சம் டேஸ் அப்படியே போகுது. நீங்கள் ஜங்குக்கோட நம்பர் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டீங்க. ஜங்குக்கோ உங்ககிட்ட கொடுத்த திங்ஸ் எல்லாத்தையும் ஒரு கபோர்டில் போட்டு அப்படியே பூட்டிட்டீங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆன் பண்ணிட்டு இருக்கீங்க ஜங்குக்கிட்டேருந்து. ஸோ ஒன் டே அப்படியே நீங்கள் படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. இப்போ உங்கள் பேரண்ட்ஸ் கூடயும் இருக்கிறது இல்லை. நீங்கள் காசு அவங்கள பார்த்தாலுமே ஜங்குக்கோட ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தனியாக ஒரு ரூம் எடுத்து தான் இப்போ தங்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் அப்படியே படுத்து தூங்கும்போது உங்கள் ஃபோன் அப்படியே ரிங் ஆகுது. இந்த டைமில் யார்? 2 o'clock midnight அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அட்டன் பண்ணிவிட்டு, ஹலோ யார் பேசுகிறது? நான் தான் ஜிமின் பேசுகிறேன். ஜிமினா? ஜங்குக்கோட ஃப்ரெண்ட் தான் பேசுகிறேன். நான் நீ தங்கியிருக்க ரூமோட வெளியில் தான் நிற்கிறேன். கொஞ்சம் வந்து ரூம் டோரை ஓப்பன் பண்ணேன்னா நல்லாயிருக்கும். என்ன விஷயம்? எதுவாக இருந்தாலும் நாளைக்கு காலைல பேசிக்கலாம். இல்லை கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான விஷயம், கொஞ்சம் கதவை திறந்தேன்னா பேசிடுவேன், வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் கட் பண்ணிவிட்டு வெளியே போகிறீங்க. பார்த்தா ஜிமின் ரொம்ப குடிச்சிட்டு வந்து நின்றுட்டுருக்கான். என்ன ஜிமின் இவ்வளோ குடிச்சிருக்க? இல்லை ஸ்டெடியாக தான் இருக்கேன், உள்ளே வரலாமா? வா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் ஜிமின் அப்படியே உள்ளே வந்து அந்த சோஃபாவில் அப்படியே உட்கார்றான். நல்ல இடத்துல தான் இருக்க. எப்படி இருக்க? ஜங்குக்கு இல்லாமல் நல்லா இருக்கியா? ஜிமின், ஜங்குக்கை பற்றி மட்டும் பேசாத. நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆன் பண்ணிகிட்ருக்கேன். ப்ளீஸ் அவனை பற்றி மட்டும் பேசாத. சரி, நான் அவனை பற்றி பேசலை. ஜங்குக் ஏன் இப்படி ஆனான்னு உனக்கு தெரியுமா? எனக்கு எதுக்கு அதெல்லாம்? எனக்கு அதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. இல்லை அவன் எதுக்கு இப்படி மாறினான்னு தெரிஞ்சேன்னா இப்படிலாம் பேச மாட்டேன். எது இப்படி மாறினான்னு நான் சொல்கிறேன். அது வேற ஒன்றும் இல்லை. அது என்ன அப்படின்னா, சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு பிடிச்சது எதுவும் அவனுக்கு கிடைக்கல. சின்ன வயசுலேருந்தே அவன் குடிப்பான். கொஞ்சத்துலேருந்து தான் ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சமாக குடிப்பான். ரொம்ப நல்லா படிப்பான். ஃபுட்பாலில் எப்போவுமே ஃபஸ்ட்டு. ரொம்ப நல்லா படிக்கிற ஒரு டாப்பர் பையன். நாங்கள்லாம் காஜித்தனமாக தான் இருப்போம். பேசுகிறதுலேயே அப்படி ஒரு காஜித்தனம் தெரியும். நான் அவனை இழுகலை. நாங்கள் ஒரு கேங்கு அப்படி தான் இருந்தோம். அதுக்கப்புறம் வீட்டில் ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவனுக்கு. எப்படி சொல்கிறது, அது மென்டல் டார்ச்சர் மாதிரி. லைக் அவனுக்கு இன்டென்ஷன் கொடுக்கறது கிடையாது. இந்த வீட்டோட உபரி ஃபுல்லாக நீ என்ன பண்ணாலும் எந்த சக்ஸஸுக்குமே ஒரு இது கிடையாது அவனுக்கு. அதனாலேயே பயங்கர டிப்ரெஷன் ஆகி மறக்கணும்னு கொஞ்சமாக அவங்க அப்பாவோட பீரா ஆட்டையை போட்டு குடிப்பான். கொஞ்சமாக ஆரம்பித்தது தான் இது. அப்புறம் 18 வயசு ஆனதுக்கப்புறம் கண்ட்ரோல் பண்ண முடியல அவனை. ரொம்ப குடிப்பான். அதுக்கப்புறம் பெயினை பேர் பண்ணிக்க முடியாமல் டாட்டூ பஞ்ச் பண்ணிப்பான். அந்த மாதிரி நிறையா விஷயம் ரொம்ப லோக்கலாக பண்ணிகிட்டு இருந்தான். அப்புறம் இதை கொஞ்சமாவது மறக்கணும்னு சொல்லிட்டு நாங்களாம் ரொம்ப ட்ரை பண்ணோம். அப்போ தான் ஒருத்தர் சொன்னார், ஒர்க்குக்கு போக ஆரம்பிச்சுட்டான்னா ஃப்ரீ ஆயிரும் மைண்டு அப்படின்னு சொல்லிட்டு. அவனுக்கு எதுவும் செட் ஆகலை. ஏன்னா காலேஜ் செகண்ட் இயரில் தான் அப்படி ஒரு நியூஸே தெரிஞ்சிச்சு. அப்புறம் அவர்கிட்டே போய் கேட்கும்போது, எனக்கு ஒரு டைரக்டர் தெரியும், அவர்கிட்ட பேசுகிறேன், டைரக்டிங் வருமானு கேட்டார். சரின்னு சொல்லிட்டு டைரக்டர் ஆகிட்டான். டைரக்டர் ஆகிட்டு
இப்போது ஜங்குக்குன்னு சொன்னால் அப்படி ஒரு நியூஸ், அது அவனால் விட முடியல. தான் அவனோட லைஃப்பில் யாராவது வந்து அவனோட லைஃப்பை மாற்றணும், அவனுக்கு ஃபுல் இன்டென்ஷனையும் கொடுக்கணும். அவனுக்கு இந்த எப்படி சொல்கிறது, அடிக்ஷன் மாதிரி ஆயிடுச்சு. ஒன்று சொல்லிக்கிறேன், நீ அவனோட அடிக்ஷனாக மாறிட்டேன்னா இதெல்லாம் விட்டுருவான். ரொம்ப நல்ல பையன் ஆறுராஜ். அங்கே போய் சொல்கிறேன்னு நினைக்காத. இத்தனை வருஷம் அவன் கூட இருக்கேன், அதனால் ஃபேவர் மாதிரியாக பேசிகிட்டு இருக்கேன், அது எதுவும் கிடையாது. ரொம்ப நல்ல பையன் உண்மையிலேயே சொல்கிறேன். உனக்கு பிடிச்சிருந்தா பண்ணு, இல்லைன்னா வேணாம். ஏன்னா பிடிக்காத ஒரு லைஃப்பில் நீ இருந்து கஷ்டப்படுவ, அதை பார்த்து அவன் கஷ்டப்படுவான். அதெல்லாம் வேணாம். பிடிச்சிருந்தா மட்டும் நாளைக்கு வந்து பேசு. ரொம்ப கஷ்டப்படுறேன், அளவுக்கு அதிகமாக குடிக்கிறான், பார்க்கும்போது ரொம்ப வலிக்குது. சின்ன வயசுலேயே சேர்ந்தே இருந்துட்டோம். இல்லை ப்ளீஸ் ஏதாவது பண்ணு. சிமின் தண்ணி வேணுமா? எதுவும் வேணாம், ஓகே போயிட்டு வரேன். இங்கேருந்து பார்க்கந்தான், வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான், போயிட்டு வரேன். உன்னை பார்க்குறது அதான் அந்த பார்த்து இந்த விஷயத்த சொல்லிட்டு போகணுன்னு தான், போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஜிமின் ஒரு மாதிரி எந்திரிச்சு போகிறான். அவனால் சுத்தமாக நடக்கக்கூட முடியல. அந்த ஒரு ஸ்டேட்டில் அங்கேருந்து எந்திரிச்சு போகிறான். இப்படியே ஒரு 1 வீக் லேட்டர் 2 பேரையும் சர்ச்சில் தான் காட்டுறாங்க. சென்டரில் ஃபாதர் நின்றுட்டுருக்காரு, சுற்றி நிறைய பேர் நின்றுட்டுருக்காங்க. ஜங்குக் ஃபேஸில் அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ், உங்கள் முகம் ஃபுல்லாக அப்படியே ஒரு பிளஷ்டோ சைனஸ் இருக்குது. அப்படியே 2 பேரும் நின்றுட்டுருக்கீங்க. ஸோ ஃபாதரும் பர்மிஷன்ஸ் எல்லாம் கேட்டுட்டு அப்படியே 2 பேருக்கிட்டேயும் ரிங்கை தூக்கி தராரு. 2 பேரும் அப்படியே மாற்றிட்டு கிஸ் பண்ணிவிட்டு நின்றுட்டுருக்கீங்க. இப்படியே நைட் டைம் காட்டினா 2 பேரும் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க அந்த பெட்டில். அப்போ ஜங்குக் அப்படியே உட்காந்துட்டு, என்னாடி ஏதோ அந்த நைட் ஏதோ நடந்திருக்கு, ஜிமின் என்னை குடியை வச்சு மட்டையாக்கிட்டு ஏதோ பண்ணியிருக்கான். என்ன இப்போ என்ன, நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டேன்ல, அவ்வளோ தானே உனக்கு வேணும். என்னை என்ன ரீசன்னு தெரியணும்டி, சத்தியமாக சொல்கிறேன் அருரா. இந்த இந்த என்ன சொல்கிறது, இந்த சிம்பத்தி மயிரெல்லாம் காட்டிட்டு என்கிட்ட வந்து இருக்கணும்னு சத்தியமாக நினைக்காத. நான் பாவம் அதெல்லாம் நீ நினைக்காத. எப்படியோ இருக்கேன் நான், அதே காதி தான். நீ சொல்லு, என்ன நடந்துச்சுன்னு மட்டும் சொல்லு. உன்னோட லைஃப்பில் என்னென்ன நடந்துச்சுன்னு சொன்னான். கேட்க ரொம்ப பாவமாக இருந்துச்சு. இந்த பாவம் அது சொல்லியெல்லாம் எனக்கு எந்த லவ்வும் தேவையில்ல. போ வெளியே போய் படு. என்னப்பா நீங்கள் மட்டும்தான் லவ் பண்ணுவீங்களா? நானும் ஒன்றும் லவ் பண்ணியிருக்கேன். அப்புறம் என்ன, மனசில் அவன் மேலே இருந்த ரொம்ப கூடிடுச்சு லவ். அப்புறம் அதான் வேறு வழி இல்லாமல் நானே மூவ் ஆன் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சா, அதுக்கப்புறம் என்ன, அதுதான் என்னை தேடி வந்துட்டேன். இனிமே இந்த ட்ரக்கு, இதுக்கப்புறம் இந்த ட்ரிங்க்ஸு இதெல்லாம் நீ எடுத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன், அதான் நான் இருக்கேன்ல. உனக்கு என்ன கோவமாக இருந்தாலும் என் மேலே காட்டு. சகிச்சுப்பியாடி? ஏன் என்னால் முடியாதா? இந்த ஸ்ட்ராங்கான குக்கி பாயோட பொண்டாட்டிடா நான். எனக்கு உன்னை விட அதிகமான சகிப்புத்தன்மை இருக்குது, சரியா? அப்போ என்னடி வளன்னு பேசிகிட்டு இருக்க? வா வந்து படு. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். என்னடி சொல்கிற? கையை மேலே கூட வைக்கல, அதுக்கு முன்னாடி இப்படி ஒன்றா? கத்தாதரா. அதான் பண்ணல. எதை பற்றி சொல்லிட்டு இருக்க நீ? அதான்டா 2 மாதத்துக்கு முன்னாடி பண்ணல. இதெல்லாம் போங்கடி. அப்போது இந்த இன்சிடென்ட் எப்போ நடந்துச்சு? எனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் தெரியும். கல்யாணத்துக்கு எல்லா செலவையும் நீயே பார்த்துக்கிட்ட, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்ட. உனக்கு ஒரு கிஃப்ட் தர வேணாமா? அதான் ஒரு வாரத்துக்கு அப்புறம் கல்யாணம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லலான்னு அப்படியே யாருக்கிட்டையும் சொல்லாமல் மறைச்சி வச்சுருந்தேன். உனக்கு அப்படி தெரியும்? ப்ரெக்னன்சி கிட் இருக்குல்ல, நானே போய் வாங்கி செக் பண்ணிக்கிட்டேன். அட்டா பாவி. அப்போது
யூ gonna be a dad. ஏய் யோ ஏய் என்னடி பொசுக்குன்னு குரங்கு கையில் பூமாலை கொடுத்த கணக்கா இப்படி சொல்கிற? குரங்கா உண்மைதான் ஜங்குக்கா, நீ சரியான குரங்கு தான். ஆனால் குரங்கு குட்டி கையில் பூமாலை கொடுத்த கணக்கா என் குழந்தை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏய் எனக்கு எப்போ என்ன பேசுறதுன்னே தெரியலடி. ஏய் இந்த குழந்தை உனக்கு ஓகேவா? என் புருஷன் ஒரு வெல் செட்டில்டு, நல்ல ஒரு பெரிய மேன்ஷன் இருக்கு, என் குழந்தைக்கு உட்காந்து சாப்பிட்றது, என் குழந்தை வளர்ந்து அதுக்கு அடுத்தது 2 குழந்தைங்க பிறந்தா அந்த குழந்தைங்க கூட உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு சொத்து காசெல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் ஏன் ஏய் என்னடி என்னடா அப்போ இந்த குழந்தை உனக்கு வேணாமா? அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிடாத. குழந்தை என்னோடது, என்னோட பிளட்டு, என்னோட ப்ளஷரு, அதெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது, புரிஞ்சுதா? எதுவும் பண்ண மாட்டேன். நீ ஏதாவது பண்ண சொன்னால் கூட நான் எதுவும் பண்ண மாட்டேன். ஏன்னா இது என்னோட குழந்தை. என்ன என்னோட குழந்தை இருக்கட்டும், 2 பேருக்கும் சேர்ந்தாப்புல குழந்தை தான். ஆமாம், இது உன்னோட ஸ்டாப் பண்ணிக்கலாமா இல்லை? என்னோட என்னடி அப்படியே இந்த மேன்ஷனில் மொத்தம் எத்தனை ரூம் இருக்குன்னு எண்ணி பார்த்துருக்கியா? வந்ததே ஒரு நாள் தான், அதுக்கடையில் எப்படி நான் எண்ணி பார்த்துருப்பேன்? இந்த மேன்ஷனில் மொத்தம் 21 ரூம் இருக்குது. 21 ரூமா? லிவிங் ரூமை தவிர்த்தே 21 ரூம் இருக்குது, பெட்ரூம் மாதிரி. அந்த 21 ரூம்லையும் நிறைக்கிற மாதிரி 21 குழந்தைங்க பார்த்துக்கலாம். 21 குழந்தைங்களா? என்ன என்ன ஜங்கு, ஒரு அளவே இல்லையா? 21 குழந்தைங்களா? ஆமாம், நம்ம அம்மா அப்பா தான் ஒன்றுன்னு சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. நம்ம 21 அண்ணன் பார்த்துக்கலாம். ஜங்கோ காரியோ சீரியஸ்? இப்போ ஒருத்தன் வயிற்றில் இருக்கான், இனிமே ஒரு டோல்மால் வேலை பண்ணி இன்னொருத்தன் தந்துடுவேன். திருட்டு பூனை மாதிரி பேசாத ஜெகே. திருட்டு பூனை மாதிரியா? ஏன்னா உன் புருஷன்டி, கொஞ்சமாவது மரியாதை தாடி. சரி புருஷன் அவர்களே, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையெல்லாம் நான் தரேன், ஆனால் நீங்களும் புருஷ மாதிரி நடந்துக்கோங்க. 21 பிள்ளைங்க பத்துக்கிற அளவுக்கு உன்கிட்ட இருக்கு ஸ்ட்ரென்த். நீ தானே சொன்ன என்ன குக்கியோட பொண்டாட்டின்னு, என்னை விட அவங்ககிட்ட நிறையவே ஸ்ட்ரென்த் இருக்குன்னு கூட சொன்னியே. ஆமாம், அது உண்மைதான். அப்போது எனக்கு கோவம் வரும்போது, ரொம்ப டென்ஷனாக ப்ரெஷராக இருக்கும்போது, ஒன்று தூக்கி போட்டு பண்ணும்போதெல்லாம் ஒரு குழந்தைங்க வருமா இல்லையா? வரும். அதான் 21 குழந்தைங்க பார்த்துக்கலாம். எப்படி 21 தடவை தான் நீங்கள் டிப்ரெஷன் டென்ஷன்லாம் ஆவீங்களா? மேலேயும் ஆகலாம். இப்போ 100க்கு மேலேயே பெற்றுக்கலாமா? அதுக்குள்ளாடி வயசாகி நம்மளுக்கு தாடி, உனக்கு தாடி மீசை, அதுக்கப்புறம் இந்த முடியெல்லாம் வெள்ளன்னு ஆகிரும். உங்களுக்கு மட்டும் என்ன, இந்த முடியெல்லாம் அப்படியே வெள்ளன்னு ஆகி ஸ்கின்னெல்லாம் தூங்க ஆரம்பிச்சிடும். போதும் தூங்கலாம். தூங்குறதா? ஃபர்ஸ்ட் நைட்டு இன்னைக்கு எவ்வளோ மனசை விட்டு பேசுறதுக்கு இருக்கு. ஒரு வெங்காயமும் இல்லை ஜங்கு. எனக்கு சிரிப்பு வருது. நம்ம படுத்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே படுத்து தூங்கிடுறீங்க. ஸோ ஓகேடா, இது கொஞ்சம் ஃபன்னியாக தான் முடிச்சிருக்கேன். எதுவுமே அந்தளவுக்கு பெருசாக இல்லை. ஸோ எனக்கு புரியுது உங்களோட மனக்குமுறல் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப சாஃப்டாக முடிச்சிருக்கேன். பரவாயில்ல, அடுத்து ஒரு நல்ல எஃப்ஓ ஃபோனை உங்களை மீட் பண்ணுறேன். ஓகேவா? டடா, பாய், லவ் யூ ஆல்.